ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெஸ்ட் ஹெட்செட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹெட்செட் தான் பார்க்க போறோம். போட் ஹெட்செட் ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 30 நாள் ரிவ்யூ இது. ஒரு எனக்குமே வந்து ஒரு 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எப்படிலாம் இருந்தது, நல்லா இருக்கா இல்லையா, உண்மையிலே வந்து 350 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ गाइस, என் பேர் குமரவேல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் தமிழ். நம்ம சேனல்ல வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்மே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போட் 100 ஹெட்ஸ் வந்து விலை பத்தி பேசினா 350 இருந்து 400 ரூபாய்க்குள்ள தான் வரப்போகுது. அது எப்படின்னா இருக்கலாம், 350 ரூபா இருக்கலாம், 375 ரூபா இருக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓகே, வாங்க பார்த்துருவோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அன்பாக்ஸ்லாம் பண்ண போறது இல்ல. எதுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டு ஸோ ஸ்க்ரீன்ல கொடுக்குற பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அதோட ஸ்பெசிஃபிகேஷன். அன்பாக்ஸ்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா வந்து ரிவ்யூக்கு போயிடலாம். இந்த ஹெட்செட்ல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ப் எட்ஜஸ் தான். ஆமாங்க, டிசைனே வந்து வேற லெவலில் இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹெட்செட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதுல பிளாக், பிங்க், ஒயிட், ப்ளூ, ரெட் நிறைய இருக்கு. ஸோ பிளாக் வந்து நிறைய யூடியூபர் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, ரெட் கலர் வந்து அதிகமாக யாரும் ரிவ்யூ பண்ணல. ஸோ ரெட் வந்து எனக்கு பிடிச்ச கலர் இது. ஓகே, ஸோ அதனால வந்து சொல்லியிருக்கேன். இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்பட்ஸ் பத்தி பேசினா, ஏர்பட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல இது போதுமானது தான் சொல்லலாம். அதிகமாக இதோட சாஃப்டா எந்த கம்பெனியும் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்ன்ற நிறுவனம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய நிறுவனம் தான். இது நல்லாவே கொடுத்துருப்பாங்க. போட் கம்பெனினா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த பேஸ் ஹெட்ஸ் ஆகட்டும், பேஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க போட் கம்பெனியில். ஸோ நான் ப்ரொமோட்லாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். இதுல வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கோல்டு கோட்டிங்லாம் எதுவும் கொடுக்கல, சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 3.5mm ஜாக்கோட இந்த சைடு வந்து நம்ம ஹெட்செட்னாலே ஒரு ஹெட்செட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எட்ஜ் வந்து எப்பயுமே போயிடும். அந்த உள்ள இருக்கிற இன்னர் ஒயர் வந்து சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து இந்த ஹெட்செட்ல நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் குவாலிட்டி, ரொம்ப ஆகலாம் இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். குவாலிட்டின்றது நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட லென்த் வந்து பர்ஃபெக்டான ஒரு லென்த் தான். அது இந்த இடத்துல வந்து ஒரு மைக்ரோஃபோனோட வந்திருக்கு. ஆமாங்க, ஒரு மைக்ரோஃபோன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஒரு சிங்கிள் பட்டன் தான் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல. ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம், கால் ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ட்ராக், சாங்ஸ், மியூசிக் கேட்பீங்களா, ஸோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெஷாலிட்டின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம்ன்றது டிசைன் வச்சு நான் என்னப்பா பண்றது, சாங் நல்லா கேட்குதான்னு கேட்பீங்க. 30 நாள் நான் கேட்டேன், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பலாம் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரா இருக்கு மற்ற ஹெட்செட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஹெட்செட் வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது சரி, அதிகமாக வந்து பெயின்ன்றது அதிகமாக எனக்கு இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு 1 hour கேட்டு பார்த்தேன். அதிகமாக நான் கேட்கல. கண்டிப்பா 1 hour கிட்ட வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பெயின்ன்றது அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஹெட்செட்ல வந்து 10mm ஒரு டைனமிக் டிரைவர் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து 16 ohm ரெசிஸ்டன்ஸோட ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டைனமிக் டிரைவர் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல பேஸ் சவுண்ட்ன்றது ஒரு கிளியரா டீப் பேஸ் சவுண்ட் வந்து இந்த ஹெட்செட்ல இருக்கு. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்ல குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 350 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு, பெஸ்ட் பை லிங்க் தான் அது, செக் பண்ணி பை பண்ணி. ஓகே, இந்த ஹெட்செட்ல வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கா, நெகட்டிவா இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 week மட்டும் தான் அந்த நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பழகிடும். இதான் உண்மை. ஆமாங்க, பழகிடும். இது வந்து அந்த நீங்களே பாருங்களேன், ஷேப் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் எட்ஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 week ஆகும் உங்களுக்கு, அது வந்து பழகிறதுக்கு. அது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டிராபேக் மாதிரி தெரியும். அப்பப்போ கீழே விழுந்துரும். ஸோ ஒரு மாரி தூங்கும் போது இப்படி பரலும் போது சொல்லி கீழே விழுந்துரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு டிராபேக்னு சொல்ல முடியும். டிராபேக் கிடையாது. ஒரு 1 week வந்து நம்மளுக்கு அப்படி தோணும். மற்றபடி வந்து எல்லாம் ஒர்த்து தான் சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, டெக் ஃபார் ஃபேமிலி, நம்ம வந்து ரெகுலரா இனிமேட்டு கேஜெட் ரிவ்யூலாம் பண்ண போறோம். ஃபுல்லா டீப்பா வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இதே மாதிரி தான் பண்ண போறோம். அன்பாக்சிங் அதிகமாக பண்ண மாட்டோம். ஒரு டீப் ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரண்டா என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்றீங்க, என்ன ஹெட்செட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுவீங்களா? என்னோட டெக் ஃபார் ஃபேமிலி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததா ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.